யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, மகிமிறக்கமுள்ள தெய்வம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே. ஏசப்பா, இதோ ஏசப்பது செய்தி பகுதிக்காக ஏசப்பா வந்து நிற்கிறேன். ஏசப்பா, என்னை முற்றிலும் உங்கள் ஆணிகளாகப்பட்ட கரன்களாக ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, என்னை பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. ஏசப்பா, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஏசப்பா, ஏசப்பா எல்லாவற்றும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலின் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்னோட சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் என்ன பண்றாராம்? வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். கதவை என்ன பண்றாராம்? தட்டுறாராம். உங்க வீட்டு வாசப்படி வெளியே நிற்கிறார். உங்க இருதயத்தின் வாசப்படிக்கு வெளியே நின்று ஆண்டவர் கதவை தட்டுறாராம். என் மக திறப்பா, என்னோட மகன் திறப்பான், என்னோட சகோதரன் திறப்பான், இவங்க திறப்பாங்க, அவங்க திறப்பாங்க, என்னோட பிள்ளைகள் திறப்பாங்கன்னு ஒரு வாஞ்சையோட ஒரு ஆவலோட தேவன் நின்றுட்டு அப்படியே உங்களை எதிர்பார்த்து தட்டிக்கிட்டே இருக்காராம். திறந்துருவாங்க எப்படியாவதுன்னு. ஆனா அவங்களால அந்த கதவை திறக்கவே முடியல. ஏன்னா அந்த கதவுக்கு ஒரு பெரிய பூட்டு இருக்கு. என்ன பூட்டு தெரியுமா? உங்களுடைய பாவம், உங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், துயரங்கள், நிறைய விஷயங்கள் அந்த கதவுக்கு அப்படியே ஒரு வெயிட்டா இருக்கு. உங்களால் அந்த கதவை திறக்கவே முடியல. அந்த எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவோட விலையேற பெற்ற ரத்தத்தினால நீங்கள் கழுவி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்கு கதவை திறந்து ஈஸியாக ஆண்டவரை உள்ளே வர வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கதவு தட்டுறாரான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ இன்கேஸ் யாரோ வராங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் எங்கள் அத்தை வராங்க, எங்கள் மாமா வராங்க, கதவை தட்டுவாங்க, திறந்துடணும் அப்படின்னு வெயிட் பண்ண சத்தத்துக்காக வெயிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆண்டவர் என்னைக்கு என் கதவை தட்டுவார், ஆண்டவர் என்னைக்கு என்னோட இருதயத்தின் கதவை ஆண்டவர் எப்போ தட்டுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த சத்தத்துக்காக எத்தனை பேர் இங்கே காத்திருக்கிறீங்க? அப்படிங்க கையை உயர்த்தி காட்டுங்களேன். ஆண்டவர் எப்படியாவது என் இருதயத்துக்குள்ளே வந்துடுவார், இப்போ என் இருதயத்தில் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தி விளையாட சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாசப்படியில் வாசிங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்னத்தை கேட்கணுமா? யாரோட சத்தத்தை? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் உள்ள வரமாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? நான் பிரவேசித்து கண்டிப்பாக உள்ள வருவார். நீங்கள் கதவை திறந்து விட்டால் மட்டும் போதும், ஆண்டவர் வந்து உங்களை ஆளுகை செஞ்சுருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு அவர் உள்ளே வந்து உங்களுக்குள்ளே பிரவேசித்து உங்களை ஆளுகை செய்வதற்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய இந்த 2 காதுகளும் திறக்கப்படுங்க. 2 காதல் கை வச்சு சொல்லுங்களேன், ஆண்டவரே இந்த நிமிஷம் இந்த 2 ஆவிக்குரிய காதுகளும் இசப்பா இப்போ திறக்கப்படட்டும் ராஜாண்டவர். இசப்பா என்னோட காதலுக்கு அந்த கட்டுகளை உடைத்து தேவன் நீங்கள் திறந்துருங்க ஆண்டவர். உங்களோட சத்தத்தை நான் கேட்கணும், உங்களோட அழகான சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவர். உங்களோட இனிமையான சத்தத்தை கேட்கணும் ஆண்டவர். உங்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸை நான் என்னோட காதில் கேட்கணும் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திறந்து உடனே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உள்ளே அவனோடே போஜனம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கும், நான் பிரவேசித்து. ஹவு? எப்படி பிரவேசிப்பார் ஆண்டவர்? பிரவேசிக்கலாம் என்னெல்லாம் தெரியும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். எடுத்து வாசிங்கள் ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12. ரோமன்ஸ் சாப்டர் 5 verses 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், இப்படி உலகத்துல பாவம் மரணம் அதே மாதிரி உங்க வீட்டு வாசல் பின்னாடியில் உங்களுடைய இருதயத்தின் வாசத்துல பாவம் மரணம் எல்லாமே ஒரு லாக் போட்டு இருக்கும். அந்த லாக்கெல்லாம் உடைத்தெறிகிற ஒரே அதிகாரத்தை உடையவர் என்னோட ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் முத்திரைகளை உடைக்கிற அதிகாரத்தை பெற்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆனா ஏன் ஆண்டவர் எப்படி உள்ள வருவார் தெரியுமா? எடுத்து வாசியுங்கள் யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? நம்மளை மேய்க்கிற மெய்ப்பன். அந்த மெய்ப்பர் வந்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக கண்டிப்பா இன்னைக்கு பிரவேசிப்பாரு. அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பாடுபட்ட ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக சிலுவையில மரணத்தை ருசித்த ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக சிலுவையில எவ்வளவு பாடுகளையும் அக்கிரமங்களையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சகித்து கொண்ட அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்துல உள்ள வந்துருவார். வந்துட்டு என்ன பண்ணுவாராம்? திருப்பி பேக் டு த வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்.
அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவார். எவ்வளோ சென்சிட்டிவான ஆண்டவர்ல. அவர் உள்ள வந்து உட்காந்து உங்க கூட உட்காந்து உங்களுக்கு சாப்பிட்டு நீங்க மட்டும் சாப்பிட்டு உங்களுக்கு ஊட்டி வேற விடுவாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை என்னோட வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கையை உயர்த்துற இல்ல சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். That is the topic of the message today. ஆண்டவருடைய சத்தத்தை ஒருவன் கேட்டு அவனுடைய இருதயத்தின் கதவை திறந்தால் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா அழுக்குகளையும் உடைச்சு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ரத்தத்தில் கழுவி போட அந்த கதவை திறந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உள்ளே பிரவேசிப்பார். இப்போ இந்த நிமிஷம் ஆண்டவரோட வாழ்க்கையில எனக்குள்ள பிரவேசிச்சா, லைக் ஹீஸ் என்டர்ட் அப்படின்னு சொல்றவங்க கை ஒருத்தர் இல்லை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3-9 வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தின் மகிமையை பத்தி பார்க்கலாம். How beautiful it is. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. தண்ணீர்களின் மேல் எப்படி இருக்கிறதா? தொனிக்கிறதா. ஒரு earthquake வந்துச்சுன்னா தண்ணிலாம் அப்படி ஆடும் தெரியுமா? அந்த மாதிரி ஆண்டவருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கிறதா. வாசிங்க. மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். முழங்குகிறார். அவர் முழங்குகிறாராம். ஒரு தண்டர் மாதிரி, ஒரு லைட்னிங் மாதிரி, ஒரு இடி முழங்குதுல அந்த மாதிரி அவர் முழங்குகிறாராம். வாசிங்க. கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேலும் இருக்கிறார். திரளான தண்ணீர்களின் மேலும் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாம்? வல்லமை உள்ளது. என்ன எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதுனா, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை உள்ளது, நோய்களை சுகமாக்குகிற வல்லமை உள்ளது, எல்லா கட்டுகளையும் உடைக்கிற வல்லமை உள்ளது. வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கேதுருவின் மரங்களை முறிக்கிறதாம். கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்கள் இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஸ்ட்ராங் சிடார் ட்ரீஸ் ன்னு சொல்லுவாங்க. தே வெரி ஸ்ட்ராங். லெபனோனோட சிடார் ட்ரீஸ், லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறதா. வாசிங்க. அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லெபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருகத்தின் குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். அந்த இடத்தை ஆண்டவர் துள்ள பண்ணுகிறார். அப்ப அவரோட சத்தத்துக்கு ஏற நீங்க எப்படி துள்ளி குதிக்கணும்? அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க இப்போ வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அது அப்படியே earthquake வந்த மாதிரி அதிருமா. இப்போ ஆண்டவரோட சத்தம் வந்து அந்த சபையே அதிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை அதிர்ற மாதிரி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசியுங்கள். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறாராம். தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அவருடைய மகிமை என்ன பண்ணுமா? பிரஸ்தாபிக்கணுமா. You have to tell. சகோதரர்கிட்ட பக்கத்துல இருக்க ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு மகிமை உள்ளவர் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் புரிந்தவர் தெரியுமா? ஆண்டவர் இவ்வளவு பெருசு, அவர் பத்தி பிரஸ்தாபப்படுத்தணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரோட சத்தத்தை நான் கேட்க போறேன்னு சொல்லுங்க. கை கொடுத்து சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னோட ஆண்டவரோட சத்தத்தை நான் கேட்க போறேன். கண்டிப்பா கேட்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவரோட சத்தத்தை நான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்கு கதவை தட்டுற சத்தத்தை நம்ம கேட்கணும். திறந்துட்டோமா? உள்ள வந்துட்டார். உள்ள வந்தோன்னா ஒரு மகிமை என்ன பண்ணணுமா? நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும். எடுத்து வாசியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5:2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. என்னுடைய இருதயமோ எப்படி இருந்ததா? விழித்திருந்ததா. சாலமன் ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் படுத்துட்டேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நைட்டு போய் பெட்ல படுத்தாலும் நிம்மதியாக தூக்கம் இருக்காது. ஆண்டவரே, எனக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் ஆண்டவரே? நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரே? நான் இதை பண்ணா எப்படி இருக்கும் ஆண்டவர்? அதை பண்ணா எப்படி இருக்கும் ஆண்டவர்? அதை யோசிச்சு தூக்கம் கூட நமக்கு நிம்மதியாக வராது. நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணுறது? நாளை குறித்து யோசிச்சு சரியா தூக்கம் கூட வராது. அப்படியே பெட்டில் படுத்துட்டே இருப்பான். இருதயம் எப்படி இருக்குமா? விழித்து இருக்குமா? தொடர்ந்து வாசியுங்கள். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு, என்னுடைய நேசரின் சத்தத்தை. கையை தட்டுங்களேன். உங்க கை தட்டுற சத்தமாவது ஆண்டவருக்கு கேட்கட்டுமே. ஹல்லேலூயா. கதவை தட்டுகிற என்னோட நேசரின் சத்தத்தை என்ன பண்ணேன்? நான் கேட்டேன். ஆண்டவர் கதை தட்டுவார், உள்ளே வருவார். திறந்துட்டிங்கன்னா உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு, என்னம்மா, என்ன பிரச்சனைம்மா, அழுவுறியான்னு கொஞ்சம் வாசிங்களேன்.
என் சகோதரியே, என் சகோதரி, என் சகோதரனே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற. கதவை திறன்னு வரான். அவ்வளோ கொஞ்சி 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 கதவை திறமா அப்படின்னு சொல்லுவாராம். உள்ள நீங்க திறந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க அவ்வளவு அங்கலாய்ப்பும் அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவு கண்ணீரையும் துடைத்து எடுத்து போட்டு வெற்றியை மாத்திரம் ஒரு வாழ்க்கையில கட்டளையிட தேவன் வல்லமையுள்ளவர் இருக்கார். இதெல்லாம் எப்படி வரும் நமக்குன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம காது கொடுத்து கவனிக்கும் போது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என்ன வருமா, நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் இவ்வளவு ஐஸ்வர்யங்களையும் தேவன் கொடுப்பார். எடுத்து வாசிங்க, எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று கேட்பீர்களாகில். இன்று அவருடைய சத்தத்தை என்ன பண்ணுமா, கேட்கணுமா. அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன பண்ணக்கூடாதான், கடினப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வாரா, செஞ்ச உடனே ஆண்டவர் ரொம்ப பிரஸ்தாபப்படுத்தும். என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி செஞ்சுட்டாரு, பைபிள் எடுத்து வந்து சாட்சி கொடுப்போம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, ஐயா கம்மாக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அடுத்து இன்னொரு ஜெப குறிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த அற்புதத்தை ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாக செய்வார். உடனே என்ன பண்ணுவோம், இருதயத்தை கடினப்படுத்துவோம். சே ஆண்டவர் உனக்கு ஒன்றுமே செய்யலையே, என் ஆண்டவர் நான் எவ்வளோ நாளாக கேட்டுருக்கேன், ஒன்றுமே செய்யாமல் இருக்குன்னு கடினப்படுத்திட்டு ஆண்டவரோட சத்தத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் உனக்கு தந்துடுறேன்னு வர. அந்த சத்தம் நம்ம காதில் விழாது. ஏன் விழாது, நம்ம இருதயத்தை என்ன பண்ணிடும், நம்ம கடினப்படுத்திக் கொள்றதுனால அந்த சத்தம் விழாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். சத்தத்தை என்ன பண்ணோம், இன்னைக்கு அவருடைய சபையை, நாளைக்கு நான் கேட்பேன், நாளான்னைக்கு நான் கேட்பேன்னு சொல்லல, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை என்னோட வாழ்க்கையில நான் கேட்க போறேன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்புறம் இருதயத்தை எப்படி என்ன பண்ணக்கூடாது, கடினப்படுத்தாதீங்கள். do not hold your heart, do not make sure your heart is ரொம்ப கடினமாக ஹார்டாக, நான் மனசே இறங்க மாட்டேன், ஆண்டவர் செய்யவே மாட்டார். இல்லை, அவர் கண்டிப்பாக செய்வாது. ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவையாக வரவழைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால he such a beautiful God. உங்களுடைய இருதயத்தில் கடினப்படுத்தி வச்சுருக்கீங்களா, கசப்பு இருக்கா, இது இருக்கா, எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே உங்களோட சத்தத்தை நான் கேட்க போகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் என்னோட காதில் தொனிக்கட்டும் ஆண்டவரே, என்னோட இருதயத்தின் கதவை நீங்கள் தட்டுங்க ஆண்டவரே, என்னோட வீட்டின் கதவை நீங்கள் தட்டுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நீங்கள் தட்டுங்க, உங்களோட சத்தத்தை நான் கேட்க காத்திருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைங்க கையை ஒருத்தர் அல்ல சொல்லுங்களா. ஹல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை என்ன பண்ணுமா, கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போது, அதே வசனம் தான், கடினப்படுத்தக்கூடாது. do not harden your heart. ஏன் கடினப்படுத்தக்கூடாது, ஏன் ஆண்டவர் கடினப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு இருதயத்தை? யாருக்காவது தெரியுமா? ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். அப்போ ஒரு பிள்ளைகளும் அன்பாக இருக்கணும் தான் ஆண்டவர் ஹீல் எக்ஸ்பெக்ட். இப்போது ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னா அவங்க பையன் இன்ஜினியர், ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க பையன் டாக்டர் ஆகணும். எப்படி இருந்தாலும் அவங்களோட பிள்ளைங்களை எப்படியோ அவங்கள மாதிரியே வளர்க்கணும்னு ஒரு இன்டென்ஷனோட எவ்ரி பேரண்ட் வில் பி லைக். அதே மாதிரி ஆண்டவர் அவர் அன்புள்ள தெய்வம். அவர்லாம் இருதயத்தை நம்மக்கிட்ட கடினப்படுத்த நம்ம வாழ முடியுமா? முடியாது. அவரோட சத்தத்தை கேட்டு இருதயத்தில் கடினப்படுத்திருக்குங்களா? இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்க எல்லா கசப்பையும், எனக்குள்ளே இருக்கிற எல்லா கடினத்தை நான் எடுத்து ஓட்டுற ஆண்டவரே, இன்றைக்கி உங்களோட சத்தத்தை நான் கேட்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு கதவை தட்டுறாரு. கதவை திறந்தா உள்ளே பிரவேசிப்பேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன சொன்னார் ஆண்டவர்? அவருடைய மகிமைகள், அவருடைய சத்தத்தின் மகத்துவத்தை பற்றி, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்பான்களை ஈன செய்கிற சத்தம், அக்னி ஜுவாலைகளை பிளக்குகிற சத்தம், லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், இந்த எல்லா சத்தத்தின் மகிமை பற்றியும் ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவர் கொஞ்சம் கூப்பிட்டார், என் உத்தமையே, என் புறாவே, என் ரூபவதியே, இல்லையா, என் சகோதரனே, என் சகோதரியே, என் சத்தத்தை கேட்டு கதவை திற என்று என்னோட நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். சாலமன் ராஜா கூட எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்களா. ஆண்டவரும் அவரை கொஞ்சிறாரு, ரூபவதியே, சகோதரனே, சகோதரியே, என் புறாவே, என் நேசமேன்னு. அவரும் சொல்கிறார், என்னுடைய நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். நேசர்னே நம்ம பிலாவட், என்னோட நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். அடுத்து என்ன வசனம் நம்ம வாசிச்சோம்? நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18. இவர் என்னுடைய நேசகுமாரன்,
என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இங்க பேதுரு எவ்வளவு அழகா எழுதியிருக்காருன்னா, ஆண்டவர் மறுரூபம் அடைய போறாரு. இது அந்த சத்தம் அந்த அப்படிங்கிற டாபிக்கோட சப்ஜெக்ட். ஓகேவா? இதோடைய கதை என்னன்னா, எடுத்து வாசிங்கள் மத்தேயுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். சோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு 3 பேரையும் கூட்டிட்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஆண்டவர் போயிட்டு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவரிடத்தில் காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அதே போல அந்த ஒளியுள்ள மேகம் அவர்களின் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தமா? இவருடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப ஆண்டவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணணுமா? அவருக்கு செவி கொடுக்கணும் என்று சொல்லி மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதே மாதிரி இங்கே மேகசமமா ஆண்டவர் இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இங்கே ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஒரு மேகத்தை போல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த மேகத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு உங்கள் காதையும் உங்கள் செவியும் ரெடி பண்ணி செவி கொடுத்து ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர், இந்த காது பாதியான காது தான் ஆண்டவரே, இந்த காதை வச்சு உம்முடைய பரிசுத்தமான சத்தத்தை நான் கேட்க போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிற பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கிறதா அந்த சத்தத்தை நம்ம செவி கொடுத்து கேட்கணும். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை என்ன பண்ணாங்களாம்? கேட்டாங்களாம். இப்ப இன்னைக்கு வானத்திலிருந்து பிறக்க போற சத்தத்தை நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இந்த சத்தம் கேக்குதா? அப்ப ஆண்டோட சத்தம் கண்டிப்பா உங்களுக்கு கேட்கணும். கேட்க ரெடியா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே? இதயத்தின் கதவை நம்ம திறந்தாச்சு. அதனால கண்டிப்பா ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? கேட்க போறோம். யூத கோத்திரத்தின் ராஜ சிங்கமும் தாவீதின் வேணுவானவராய் இருக்கிறவருடைய ஆண்டவர். அவர் சாதாரண சிங்கம் இல்லைங்க, யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமா. சாதாரண சிங்கம்னு சொன்னாங்க இல்லை, ராஜசிங்கம், கிங்கு, ராஜாங்க அவரு. அந்த ராஜாவோட பசங்களா இருக்கு. நீங்க எவ்வளவு சத்தம் போடணும். ஹல்லேலூயா. அவர் என்னோட நேசகுமாரன், அவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன்னு பிதா சொல்றாரு. அந்த மேகத்திலிருந்து உண்டான அந்த சத்தம் இன்னைக்கு இந்த சபையில தொனிக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தல இல்லையா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். ஆண்டவர் திருப்பி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? செவி கொடுத்து கேள்றா என் சத்தத்தை. காது கேக்குது இல்ல, என் சத்தத்தை ஏன்டா கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். என்ன பண்ணுமா? ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்ல, அவர் சொல்வதை கூர்ந்து கவனிக்கணுமா. you have to listen. கவனித்து கேட்கணுமா. எத்தனை பேர் ஐயா சொல்கிறத கவனிப்பீங்க? நான் ரொம்ப ஐயா சொல்கிற மாதிரி டைரியில் நோட்ஸ்லாம் எடுத்து அதெல்லாம் உண்மையிலே ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க.
எடுத்து வாசியுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து, இதுலயும் கவனிக்க சொல்றாரு பாருங்க ஆண்டவர். கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. களஞ்சியமும் இல்லை, எதுவுமே இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். அவரையும் என்ன பண்றாரு ஆண்டவர், இப்படியோ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை தேற்றி ஆற்று. அது கூட ஆண்டவருக்கு காலைல 5 மணிக்கு ஏஞ்சி ஆண்டவரே உங்களுக்கு சுத்தரும் கீச் 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 கத்திட்டே இருக்கு. வாசிங்க. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். எவ்வளவு ஆண்டவர் சொல்றா பாருங்க, நீங்க எவ்வளவோ விசேஷித்தவர்களாம். ஏன்னா இங்க பறவை இருக்குன்னா ஆண்டவர் உங்களை இங்கே வச்சிருக்காருங்க. ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கீங்க, ராஜாவுடைய பிள்ளையா இருக்கீங்க. ராஜா விட்டு கண்ணுக்குட்டினா சும்மாவா? ராஜாவோட பிள்ளையா இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ராஜாவோட பிள்ளையா, நான் ராணியா, நான் இளவரசி, நான் இளவரசன்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஓகே, உண்மையை பத்தி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உண்மையா இருப்பாரு தெரியுமா? எடுத்து வாசிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரின் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். காக்கிற எப்படி இருக்காரா அவர் நமக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு உண்மையா இருப்பேன், நாளன்னைக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லல, உங்க தலைமுறைக்கு மட்டும் உண்மையா இருப்பேன்னு சொல்ல, 1000 தலைமுறைக்கும் உங்களுக்கு உண்மையா இருக்கிற தேவனா இருக்கிறாரா? இதெல்லாம் எப்ப நடக்கும்? அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தா மாத்திரம்தான் நடக்கும். தாவீது அவருடைய உண்மையை எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் தெரியுமா? எடுத்து வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 89 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 89:1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையையும் தலைமுறையாக வாயினால் அறிவிப்பேன். என்னோட வாயினால். தாவீது எவ்வளவு செல்ஃபிஷா சொல்றவர், நான் அறிவிப்பாண்டவர், மற்ற பையனும் சொல்ல மாட்டான்ற, நான் சொல்லுவேன் அப்படிங்கிற. இன்னைக்கு நீங்க ஒரு உண்மையை எடுத்துக்கோங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய உண்மையை என்னோட வாயினால தலைமுறை தோறும் நான் அறிவிப்பேன். ஏன்னா அவர் 1000 தலைமுறைக்கு உங்களுக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த எல்லாவற்றையும், எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரே ஒரு கீ என்னது? ஆண்டவருடைய சத்தம். கர்த்தருடைய அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உங்களுக்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு பிரவேசித்து, இன்னைக்கு நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உங்கள் கூடயே வந்துடுவார். கந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கதவு திறப்பீங்க. ஆண்டவர் இருப்பா, திறக்க முடியல, இருப்பா நான் திறக்கிறேன்னு எல்லா கட்டுகளையும் உடைத்து அந்த கதவை திறந்து உங்களுக்கு உங்கள் கூடயே உள்ளே பிரவேசித்து வந்துடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 27:10. ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு எதுக்கு திருப்பி சபை சத்தமா சொல்லணும், நான் கேட்கணும். கர்த்தருடைய சத்தத்திற்கு வாசிங்க. கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியெல்லாம் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று யார் சொல்றாங்க? மோசஸ் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாராம்? அவருக்கு கீழ்ப்படியணுமா? எது? அப்படி சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? சத்தத்தை கேட்ட உடனே கதவை திறந்துருப்பா, உள்ள வந்துடுறேன். அடுத்து என்ன சொன்னாரு? அவருக்கு செவி கொடுக்கணும். அடுத்து அவருக்கு கவனிக்கணும். அடுத்து அவருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன, இப்போ கீழ்ப்படிய மட்டும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய எல்லா நியமங்களையும் நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னாடி வச்சு அதன் பிரகாரமாக தேவன் நமக்காக ஒரு ரேஸ் நமக்காக வச்சிருப்பார். எல்லா இடத்துலையும் தேவன் நமக்கு ஒரு ரேஸ். வாழ்க்கைங்கிறதே ஒரு ரேஸ் தாங்க. இங்கே ஓடி அங்கே முடிக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். எப்படின்னா அவர் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடக்கமும் முடிவுமாக என் ஆண்டவர் இருக்கிறார். அவரோட சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தின் பிரகாரமாக நம்ம ஓடும்போது, தேவனுடைய நியமங்களின் வழியில் ஓடும்போது, அவருடைய கற்பனைகளின் வழியில் ஓடும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கவனித்து நம்ம ஓடும்போது தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி சத்தமா எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த கொஸ்டினுக்கு நீங்க யார் ஆன்சர் பண்றீங்க நான் பார்க்க போறேன்.
அதற்கு சாமுவேல் சாமுவேல் தீர்க்கதரிசி இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாருங்க. வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ கேக்குறாரு. உங்ககிட்ட தான் கேக்குறாரு, சொல்லுங்க. சர்வாங்க தகன பலி இதெல்லாம் இடுறது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவருக்கு கவனித்து என்ன பண்ணுமா? செவி கொடுக்கணும். என்ன பண்ணணுமா? அவருக்கு கவனித்து அவருக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா ஒரு தலைமுறை தோறும் நமக்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? இன்னைக்கு ஆண்டோட சத்தத்தை நான் கேட்டுட்டு ஆண்டவரை கை பிடிச்சி ஆண்டோட சத்தத்தை கேட்டுட்டு பேசிட்டே என் வீட்டுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு போறேன். அவர் என்னோட இருதயத்துக்குள்ள பிரவேசிச்ச மாதிரி இன்னைக்கு என் வீட்டுக்குள்ளேயும் வர போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தி கையை உயர்த்துற சொல்லுங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணுமா? கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு ஒன்றுமே நமக்கு வராது. தொடர்ந்து வாசியுங்கள். நானே உன் பரிகாராகிய கர்த்தர். அவர் டாக்டருங்க, பரிகாரியாகிய கர்த்தரா, ஹீலர். அவர் பரிகாரியாக இருக்கிறாராம். சுகம் இல்லையா? சுகம் கொடுப்பாராம். எது இல்லைன்னாலும் எல்லாத்தையும் கொடுப்பாராம். ஏன்னா அவர்கிட்ட எல்லா சகல வல்லமைகளும் இருக்கு. இப்போ சொன்னேனே, இல்லாதவைகளை இருக்கிறவையாக வரவழைக்கிற தேவனா இருக்கிறார். அதனால பரிகாரியா சுகம் இல்லை, சுகத்தை கொடுப்பார். கடனை அடைச்சி விட்டுருவார். வீடு கட்டி கொடுத்துருவாரு. எல்லாமே டாக்டரா இருக்காரு, இன்ஜினியரா இருக்காரு. எல்லா ரோலுமே என்னோட ஆண்டவர் ப்ளே பண்றாரு இல்லையா? கவனம் ஆண்டவருக்கு. நீங்க அப்படியே கவனத்தை பத்தி ஒரு வாசனம் வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 116:1-2. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவரில் என்ன பண்ணுமா? அன்பு புறணுமா? அவர் கவனிக்கிறாரு. நம்ம அவரை கவனிக்கிறோமா? அவர் கவனிக்கிறாரு. ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டாருன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. ஆனா நம்ம அவரோட சத்தத்தை கேட்கிறோம்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? கேப்பியாமா தான் சாமுவேல் தீர்க்கதரிசி கூட கொஸ்டினா கேட்டாரு. எடுத்து வாசிங்களா, அவர் எவ்வளவு அழகா பேசுறாருன்னு பார்க்கலாமா? எடுத்து வாசிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4:12. நடுவிலிருந்து எங்க இருந்து பேசுறாரா? அக்னியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வாசிங்க. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீங்களா? இப்ப நான் சொல்ற வார்த்தைலாம் உங்க காதுல விழுதா? அந்த சத்தத்தை கேட்கீங்களா? அந்த சத்தத்தை கேட்கறவங்க கையை உயர்த்தல, சத்தம் இல்லையா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அக்னியில இருந்து பேசுறாராம். அப்போ எவ்வளவு பயங்கரமான ஆண்டவர்ல. அதே 4வது அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிங்க. உன்னை உபதேசிக்கும் உங்களுக்கு டீச் பண்ணும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி, தம்முடைய சத்தத்தை உங்களுக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டீங்களா? எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். எலியா நிற்கிறாரு. கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த ஒரு பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இல்ல, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்றா? சத்தம்.
அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. வாசிங்க. அதை எலியா கேட்டபோது அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்ப்பா? ஆண்டவர் வந்து கேட்பார். அவர் மெல்லிய சத்தத்தை கொண்டு கேட்பாரு, மகளே உனக்கு என்னமா வேணும்னு கேட்பாரு, மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. எலியா கேட்டார்ல, எலியா உனக்கு என்ன காரியம்ப்பா சொல்லுப்பா, நான் செஞ்சிடறேன்ப்பா. அந்த மாதிரிதான் நீங்க கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்துல அதை உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக அமைத்து கொடுக்குற தேவனா இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? நம்ம அவரோட சத்தத்தை கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? வெறும் சத்தம் மட்டும் இல்லை, அவர் சத்தத்தை கேட்டு கூர்ந்து கவனித்து செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி ஒரு பிரமாணங்களின்படி நியமங்களின்படி அவர் நமக்காக நியமித்து வைத்திருக்க அந்த ஓட்டத்தின் பிரகாரத்தில் நம்ம அவருக்கு ஓடி போகும்போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக உண்மையாக ஆண்டவர் நமக்கு ஏன்னா அவருக்கு நமக்கு உண்மையாக இருக்கார். இப்போ ஒருத்தங்கிட்ட காசு கொடுக்குறீங்கன்னா அவன் செய்வான்னு நினைப்பீங்களா? ஒருத்தர் வந்து அப்புறம் ஏமாற்றிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, 1000 தலைமுறை மட்டும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா? 1000 தலைமுறை, ஒரு தலைமுறை 2 தலைமுறை, நாளைக்கு நாளன்னைக்கு இல்லை, 1000 தலைமுறை. உங்களுக்கு 1000 தலைமுறை, அப்புறம் உங்கள் பிள்ளைக்கு 1000 தலைமுறைக்கு உண்மையாக இருப்பார். உங்கள் பிள்ளைகளோட 1000 தலைமுறைக்கு உண்மையாக இருப்பார். such a faithful God he is இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டோட சத்தத்தை கேட்க போறேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தலையில சொல்லுங்களேன். எடுத்து வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினாங்க. அந்த வசனத்துல கர்த்தருடைய ரூபத்தை யாரும் பார்க்கல. ஏன்னா ஒரு சிலையோ மண்ணோ கல்லோ இல்லை, உயிருள்ள பேசுகிற தெய்வனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பேசுகிற தெய்வமா. இஸ் அ டாக்கிங் காட். பேசிட்டே இருப்பாராம். ஃபர்ஸ்ட் வசனம் என்னது? ஆண்டோட சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ளே வந்து பிரவேசித்து என்ன பண்ணுவாராம்? போஜனம் பண்ணுவார். நீங்களும் அவர் கூட போஜனம் பண்ணுவீங்க. உள்ளே பிரவேசித்தால் அதே பிரவேசித்தாலே நிறைய வசனம் வாசிச்சோம். மரணமும் பிரவேசிக்கும், உலகத்தில் பாவமும் பிரவேசிக்கும். ஆனால் ஒரு முன் வாசல்படி அந்த பிரவேசிக்கிறன் யாரா இருப்பாரா? மெய்ப்பராக இருப்பாருன்னு எங்கே வாசிச்சோம்? ஆமாம், யோவான் 10:2. மெய்ப்பர் நமக்குள்ள இன்னைக்கு பிரவேசிச்சிட்டார். ஹீ இஸ் இன்சைட், ஆல்ரெடி இன்சைட் அஸ். ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில் வெறும் சக்ஸஸ் தான். அதே போல் தேவனுடைய சத்தத்தின் மகிமை பற்றி பார்த்தோம். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்கிறது, அக்னி ஜுவாலைகளை பிளக்குகிறது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, இது பண்ணுது அது பண்ணுது, காத்தேஸ் பண்ணாது அதிர பண்ணுகிறது தேவனுடைய சத்தம். சாத்தானுடைய வல்லமையை உடைத்து போடுறது தேவனுடைய சத்தம். எல்லா சிறையிருப்பின் முதுகெலும்பையும் உடைக்க தன்மை உள்ளது தேவனுடைய சத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சாலமன் ராஜா எவ்வளவு அழகா ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்களேன். ஆண்டவர் போயிட்டு என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன்யா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே, அப்படின்னு அன்பே செல்லமே பட்டேன் கொஞ்சர சத்தத்தை இன்னைக்கு நான் கேட்க போறேன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அலையில சொல்லுங்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கவனித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின் பிரகாரம், அவருடைய நியமங்களின் பிரகாரம், அவருடைய எல்லா கற்பனைகளின் பிரகாரம் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்களா? அல்லேலூயா. அதே போல அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி உங்களோட கொஸ்டின் கேட்டார். ஆனால் பலி கொடுக்குறது ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் ஒரு பெரிய மேன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து என்ன பார்த்தோம்? ஒரு முக்கியமான சாப்டர் விட்டுட்டோம். இந்த வசனம் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். எடுத்து வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, இயேசுவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவங்க கேட்டாங்க. யார் கேட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் கேட்டாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே குடுகுடுன்னு போயிட்டு ஒரு விருட்சத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே பயம். ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாமே இருக்கிறது. பட் அவங்களுக்கு அதை கேட்டோடனே ஆண்டவர் வந்துட்டாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவர் நம்ம பார்த்தா தண்டிச்சிருவாரு அப்படின்னு ஒரு பயத்துல அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆனா என்னுடைய ஆண்டவர்
எல்லா பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எல்லா துன்பங்கள், துயரங்கள், நாசங்கள், மோசங்கள், நிர்வாணங்கள், இது எல்லாத்த விடையா இயேசுவின் அன்பிலிருந்து எதிராக என்னை பிரிக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. எல்லாம் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கா, எல்லாவற்றையும் தூக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேன் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய வழியின் பிரகாரம் நடக்க போகிறேன் ஆண்டவர். எனக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தல இல்லை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள நிறைய அவமானங்கள் இருக்கலாம், அசிங்கங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அருவருப்பெல்லாம் பார்க்குற ஆண்டவரில் எப்படி இருந்தாலும் உங்களை அணைத்துக் கொள்கிற ஆண்டவராக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆண்டவர் திருடனா கூட வருவார், தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எடுத்து வாசிங்க 1 தெசலோனியன் 5:2. இரவிலே திருடன் வருகிற விதமாய், திருடன் வருவான்ல, இப்படி வருவான், அந்த மாதிரி வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்கிட்டு இருக்கும் கூட ஆண்டவர் வந்துருவார், திடீர்னு திருட மாதிரி வந்துருவாராம். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தின் பிரகாரம் நான் ஓட போறேன்னு சொல்ற பிள்ளைங்க டக்குன்னு எந்திரிங்க பார்ப்போம். எடுத்து வாசிங்க வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து ஏபி சர்ச் பசங்களுக்கு தேவனாய் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் இருக்கு. எடுத்து வாசிங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே, நான் உங்களுக்கு கற்பிக்க இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தேன் அந்த படி எல்லாருமே எல்லா காரியங்களையும் கீழ்ப்படினும், செவி கொடுக்கணும், கவனிக்கணும், அவருடைய பிரமாணங்கள் படி ஓடணும், அவருடைய கற்பனைகள் இப்படி போகணும், நியமங்களை முன்னாடி வச்சுட்டு ஓடணும், ஆண்டவருக்கு கவனித்து சரி கொடுக்கணும். அப்படியே காதை சாட்சி ஆண்டவர் அவருடைய செவியை சாய்த்து உங்களுக்கு கவனிச்சார்னு எங்க சங்கீதத்தில் நம்ம வாசிச்சோம். அவருடைய செவியை சாய்த்து உங்களுக்கு அவர் கவனிக்க, நீங்க லைட்டா ஆண்டவரே இப்படி செவியை ஏத்தியாவது கவனிக்கிறீங்களா? இன்னிலிருந்து முடிவெடுத்துக்கோங்க. ஆண்டவரை இன்னைக்கு எப்படியும் உங்க சத்தத்தை நான் கேட்டுறேன் ஆண்டவரை. வாசிங்க. எல்லா காரியங்களையும் செய்து அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஜனமாய் இருப்பீங்க. அவர் ஏபி சர்ச்சுடைய தேவனாய் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய தேவனாய் இருக்காரு. அந்த யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் எனக்கு தேவனாய் இருக்கிறார், எனக்கு அப்பாவா இருக்கிறார், என்னுடைய சிநேகிதனா எல்லாவுமா இருப்பார். அவர் பரிகாரியாக கர்த்தராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் வெறுமையா போகாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த சத்தம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற சத்தமா இருக்கிறது. கேதுரு மரங்களை மட்டும் இல்லை, உங்களை சத்துருக்களை முறிக்கிற சத்தமா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற சத்தமா இருக்கிறது தேவனுடைய சத்தம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி முன்னாலே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. மகிமை முறக்கமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் இசப்பா சத்தத்தை பற்றி நாங்கள் இவ்வளவு வசனங்களை வாசிச்சோம், இவ்வளவு வசனங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருந்தோம் இசப்பா. உம்முடைய சத்தம் இசப்பா எங்களோட காதில் இந்த நிமிஷம் முதல் தொனிக்கட்டும் ராஜாண்டவர் இசப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் இந்த நிமிஷத்தை திறக்கப்படட்டும் இசப்பா. சாத்தான் கட்டி போட்டு விட்டுருக்கிற எல்லா காதன் கட்டுகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் அவிழ்க்கிறோம் ராஜாண்டவர் இசப்பா. உம்முடைய சத்தத்தின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஓட என் தேவன் எங்கேயும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க இசப்பா. நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் இந்த சபை பிள்ளைகளுக்கு தேவனாக, தகப்பனாக, சிநேகிதராக, பரிகாரியாக இருக்கிறீங்க ஆண்டவர் இசப்பா. உம்முடைய சத்தத்தின் பிரகாரம் நாங்கள் கேட்ட எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மாத்திரம் காண, ஆசீர்வாதத்தை மாத்திரம் காண, மேன்மைகளை மாத்திரம் காண தேவன் கிருபை செய்வீராக. பாதுகாத்துக்கொள்ள இந்த செய்தி ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவர் இசப்பா. சாட்சியாக நிறுத்திங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம்
இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.